இப்போ மீண்டும் உள்ள வந்திருக்காரு. இப்போ நாம என்ன பண்ண போறோம், இங்க இருந்து உள்ள போக போறோம். லைவ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. 3 பேர் கட் ஆயிருக்காங்க. பரவாயில்ல. நான் இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போக போறேன். இன்னும் யாராவது நண்பர்கள் இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க உள்ள லைவுக்கு வந்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் உள்ள போக ஆரம்பிச்சிருவேன். இந்த 2 பேர் ஒரு 3 4 5 மாறட்டும், அப்படியே உள்ள போயிடுவோம். அது வரைக்கும் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருப்போம். லைவுக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. உள்ள உள்ள எல்லா இடத்தையும் காமிச்சிடுறேன். அந்த சந்தோஷத்தை நம்ம திரும்ப மீட் எடுத்துக்குவோம். நம்ம வர முடியலன்னா கூட இந்த காணொளி மூலயமா பார்த்தாவது அந்த சந்தோஷத்தை திரும்பவும் பெற்றுக்கலாம். மறக்க முடியாத இடம் அல்லவா. நண்பர்களுக்காக திரும்பவும் உள்ளே போக போகிறேன். பாருங்கள், அந்த 1 3 ஆயிடுச்சு. வெரி குட். அந்த 3வது நபராக வந்திருக்கும், 2வது நபராக வந்திருக்கும் நண்பர்களுக்கு சல்யூட். நண்பர்களே, கருப்பையா நண்பராக இருக்கட்டும், எம்சிபி டிரான்ஸ்போர்ட் கார்த்திகா இருக்கட்டும், இன்னும் தொடர்பில் வந்த ஹாய் கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மாப்பிள்ளை வந்து நான் லைவ் போட்டதுலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் கட்டாகாமல் இருக்கார். இது மாதிரி ஒவ்வொரு டைமும் நண்பர்கள் ஆதரவு கொடுங்க. இதற்கு மேலே நிறைய விஷயங்களை பற்றி போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப்ரா மித்ரா கூத்துப்பற்றைன்னு ஒரு கூத்துப்பற்றை ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். லைவ்லேயும் கிளாஸ் இருக்கும், தனிப்பட்ட முறையிலையும் கிளாஸ் இருக்கும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிக்க ஆசைப்படுறவங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாமல், கிளாஸுக்கு போய் பணம் கட்ட முடியாமல் எவ்வளோ நபர்கள் வந்து, இப்போ நீங்கள் ஒரு கூத்துப்பற்றைக்கு போனீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்துக்கு மேலே பணம் கட்டணும். அப்படி கட்டினா தான் உங்களுக்கு அந்த ஆக்டிங் கிளாஸ் சொல்லி தருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பணம் எல்லாம் நீங்கள் கட்ட வேண்டாம். ஷிப்ரா மித்ரா கூத்துப்பற்றையின் மூலமாக லைவில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலான்னு ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கேன். நான் எப்போ அந்த லைவ் கிளாஸ் வாரத்தில் 3 நாளா இல்லை 4 நாளா என்ன டைமிங்கிறத அடுத்த ஷெடியூலில் சொல்கிறேன். அந்த டைமிங் தெரிஞ்சுட்டு லைவில் வாங்க. நடிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க, பயிற்சி எடுத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க அந்த ஷிப்ரா மித்ரா கூத்துப்பற்றையில் கிளாஸில் கலந்துக்குங்க. அதே மாதிரி திரைக்கதை வசனம் எழுதுவது எப்படி, ஒரு கதை வச்சுருப்பாங்க, வசனம் இருக்காது, வசனம் வச்சுருப்பாங்க, திரைக்கதை இருக்காது. இப்படி பல விஷயங்களை கட்டாய இருக்கிற நபர்களுக்கு, தேவைப்படும் நபர்களுக்கும் சன்மானம் இல்லாமையே அந்த லைவில் சொல்லித்தரலான்னு ஆசைப்பட்றேன். அதுக்கும் விருப்பம் இருக்கிறவங்க வந்துடுங்க. ஷிப்ரா மித்ரா கூத்துப்பற்றை அது என்ன ஷெடியூல், எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிறது நான் நேற்று அந்த லைவில் சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு டீட்டெயிலாக எந்த நாள் என்ன டைமிங்கிறத அடுத்த ஷெடியூலில் கண்டிப்பாக சொல்லிடுறேன். இப்போது லைவில் இருக்கிற 4 நண்பர்கள் இருக்காங்க. இந்த 4 நண்பர்களுக்காகவும் நான் இப்போ உள்ளே போக போகிறேன். எல்லோரும் பாருங்கள், முக்கியமான தருணங்களை இப்போ சந்திக்க போகிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. திட்டக்குடியிலிருந்து நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். நமது காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் பணியை சூப்பராக செஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நபர்களும் சந்தோஷத்துடன் கூடி அவர்களுடைய நட்பை, அவர்களுடைய சொந்த பந்தங்களை புதுப்பிக்கலாம். இல்லைன்னா கட்டாயி போய் இருக்கிற உறவுகள் சிலர் இங்கே சந்திக்க நேரிடலாம். அவங்களுடைய உறவுகளை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான ஒரு இடமா கூட இருக்கும். எவ்வளவோ தருணங்களில், எவ்வளவோ நிகழ்வுகளில், எவ்வளவோ நிகழ்ச்சிகளில் நம்ம விட்டு போன சொந்தங்களை, தவற விட்ட உறவுகளை, தவறி போன நட்புகளை மீட்டெடுப்பதற்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள், நல்ல நாட்கள் ஒரு களமா, ஒரு இடமா, ஒரு திடலா எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும். அப்படி ஒரு நல்ல இடமா இந்த இடத்த நாம் நினச்சிக்குவோம். இழந்த நட்புகள், தவறிய நட்புகள், விட்டு போன சொந்தங்கள் எல்லாரும் சந்திச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல அவங்க சொந்தங்களை, அவங்க நட்புகளை, அவங்க உறவுகளை மீண்டும் புதுப்பிச்சுக்கிட்டோம். நல்ல விஷயங்களுக்காக 4 பேர் ஒன்று கூடுறாங்கன்னா நிச்சயமாக நாம் அதை எல்லாரும் வரவேற்போம். அப்படிப்பட்ட இந்த அழகிய தருணத்தை இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் முதல்ல வரும்போது 1 2 பட்டம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ திரும்பும் இடமெல்லாம் பட்டமாக இருக்கிறது. நிறைய பட்டம் வந்துட்டு இருக்கு. உறவுகளும் நிறையா இருக்காங்க. அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போவோம். ஒவ்வொன்றா காமிச்சிக்கிட்டே வரேன் பாருங்கள். நண்பர்களே, லைவில் இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர் இருக்காங்க. என்னுடைய மாப்பிள்ளை தான் இருக்கார்.